வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு அருமையான சிந்தனையை பார்க்கலாம் வாருங்கள். நம்பிக்கை மனப்பான்மை. நம்பிக்கை மனப்பான்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுவீர்கள் என்று ஒரு முதுமொழி உண்டு. வெற்றியில் நம்பிக்கை கொண்டு எதிர்பார்த்தால் வெற்றியே கிடைக்கும். ஏன்? நம்பிக்கை இருந்தால் அடையப் போகும் வெற்றிக்கேற்ற முறையில் நமது சிந்தனையும் செயல்பாடும் அமையும். தோல்விதான் கிடைக்குமோ என்று பயந்து கொண்டிருந்தால் என்னதான் முயன்றாலும் நம் செயல்பாடு ஏனோ தானோ என்றுதான் இருக்கும். நமது நோக்கம், காட்சி, செயல்பாடு, உறுதி எல்லாம் நமது தன்னம்பிக்கையை ஒட்டியே அமையும். அதற்கு 3 கட்டங்கள் உள்ளன. 1, வெற்றியே கிடைக்கும் என எதிர்பார்த்தல். வெற்றி கிடைப்பதற்கான தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுதல். அவ்வப்போது சரிபார்த்து தக்க மாறுதல்களை மேற்கொள்ளுதல். எனவே நம்பிக்கை மனப்பான்மையோடு நாம் திறம்பட செயல்படுவதற்கு தகுந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும். நம்பிக்கை மனப்பான்மை நாம் திறம்பட செயல்படுவதற்கு தகுந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும். அதோடு அது உங்கள் உள் மனதிலுள்ளும் வழிகாட்டும் செயல்திறனை வளர்க்கும். உள்ளுணர்வு உந்தும் போது ஒருவர் முழுமையாக செயலாற்ற முடிகிறது. இந்த வழிகாட்டலுக்கு நீங்கள் ஏதும் செலவழிக்க தேவையில்லை. உங்கள் கேள்விகளுக்கு வேண்டிய பதில்களெல்லாம் உங்கள் உள் மனதிலேயே பொதிந்து கிடக்கிறது. உங்கள் உள்ளுணர்வை நம்பாமல் செயல்பட்டதன் விளைவுகளையும் நம்பி செயல்பட்டதன் விளைவுகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உள் மனதின் உறுதியை உணர்வீர்கள். உள்ளுணர்வின் செயலின் பேரில் நீங்கள் செயல்பட்ட போதெல்லாம் வெற்றி கிடைத்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் உள்ளுணர்வை நம்பி செயல்பட்ட போது செயல்பாடு எளிதாக அமைந்திருக்கும். உங்கள் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைத்த மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தந்திருக்கும். ஆக உங்கள் உள்ளுணர்விற்கு மதிப்பளித்து சற்றே செவிசாய்த்து கேளுங்கள். அதோடு பேசுங்கள். அதற்கேற்றபடி உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இப்பொழுதும் வெற்றியை நோக்கி அருமையாக அழகாக பயணிக்கும் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி. நீங்கள் என் உறவுகள். நன்றி, வணக்கம்.